ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான டெய்லி 10 மேக்ஸ் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கான 10 சம்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் மிக்சர் அண்ட் அலிகேஷன்லேருந்து பார்க்கலாம். ஒரு கலவையில் அமிலம் மற்றும் தண்ணீர் 4:3 என்ற விகிதத்தில் உள்ளன. 5 லிட்டர் தண்ணீர் அக்கலவையில் சேர்க்கும் போது அதன் விகிதம் 4:5 என்றாகிறது எனில் அக்கலவையில் உள்ள அமிலத்தின் அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அமிலம் மற்றும் தண்ணீர் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. என்ன விகிதத்துல இருக்கா? அமிலமும் தண்ணீரும் 4:3 அப்படின்ற விகிதத்துல இருக்கு. இதுல தண்ணியில 5 லிட்டர் சேர்க்கிறாங்க. 5 லிட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதனோட ரேஷியோ அப்படின்றது என்னவா மாறுதான்? 4:5 மாறுது. அப்படின்னா அமிலத்தினுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரேஷியோல இருக்கிறதுனால 4x டிவைடட் பை 3x அப்படி சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ எத்தனை லிட்டர் சேர்க்கிறாங்க? தண்ணியில மட்டும் சேர்க்கிறாங்க. 5 லிட்டர் சேர்க்கிறாங்களா? அதுக்கடுத்து ரேஷியோ என்னவா மாறுது? 4:5. அப்போ 4/5. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா 4x அப்படின்றது 20x அப்படி சொல்லி மாறுமா? இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் போறப்ப 12x பிளஸ் 4×5 20 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போறேன், நம்பர்ஸ்லாம் அப்படியே வச்சுக்கிற வேண்டியதான். அப்போ 20x மைனஸ் 12x அப்படின்னா 8x ஈக்குவல் டு 20ன்னு சொல்லியிருக்கும். இது கேன்சல் பண்றப்ப 4வது டேபிள்ல கேன்சல் பண்ணுமா? 2×8 5×20. அப்போ 2x ஈக்குவல் டு 5. அப்போ x ஈக்குவல் டு 2.5ன்னு சொல்லி கிடைச்சிரும். ஆனா நமக்கு தேவை என்ன? 4x. 4x எப்படி எழுதலாம்? 4 × 2.5ன்னு எழுதுறோம். 4×5 4×25 100ன்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 10 லிட்டர்ஸ் அப்படின்றதுதான் அமிலத்தினுடைய அளவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். ஒரு சைக்கிள் விலையின் 2/2 என்பது 2800 எனில் அந்த சைக்கிளின் மொத்த விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சைக்கிள் இருக்கான், அதோட விலை அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஆனா என்ன சொல்றாங்க? 7/2 அந்த சைக்கிளோட விலையில 7/2 அப்படின்றது 2800 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நமக்கு மொத்த விலை, அதாவது இந்த எக்ஸை நமக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? இது அப்படியே இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போகுமா? அப்போ 2800 × 7 டிவைடட் பை 2ன்னு சொல்லி நான் போடுறேன். அப்போ இதை கேன்சல் பண்றப்ப 1400. 4 28 8 2 1 7 9. அப்போ 9800 அப்படின்றது தான் அந்த சைக்கிளோட விலையா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் ஒரு புத்தகத்தை 10% நஷ்டத்திற்கு விற்றார். ஒருவேளை 108 ரூபாயை கூடுதலாக வைத்து விட்டிருந்தால் அவர் 10% லாபம் அடைவார் எனில் அந்த புத்தகத்தின் வாங்கிய விலையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு புத்தகத்தினுடைய வாங்கிய விலை அப்படின்றது என்னன்னு தெரியாது. வாங்கிய விலை என்னன்னு தெரியாது. காஸ்ட் பிரைஸ், அதாவது 100% சொல்லி எடுத்துக்கிறேன். இதுல இருந்து இவர் 10% நஷ்டம் அடைகிறார். நஷ்டம் அடைஞ்சார் அப்படின்னா எவ்வளவுக்கு வித்திருந்திருப்பாரு? 90% அந்த புத்தகத்தை விற்றிருந்திருப்பாரு. விற்ற விலை அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். இந்த விற்ற விலையோட நம்ம 108 ரூபாய் அப்படின்றத கூடுதலா வச்சு நம்ம அதை விற்கிறோம் அப்படின்னா அது எத்தனை பர்சன்டேஜா மாறுதான்? 10% எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. 100% இருக்கு, இதுல இருந்து 10% எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. லாபம் அடைகிறார். அப்ப இங்க இருந்து இங்க வரணும் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20% அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த விற்ற விலையோட எவ்வளவு நம்ம சேர்க்கிறோம்? 108 ரூபாய் அப்படின்றத சேர்க்கிறோம். அப்ப 20% அப்படின்றது 108னா 100% அப்படின்றது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 100% என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 20x இஸ் ஈக்குவல் டு 100 × 108 அப்படி சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். எக்ஸ் தான் தேவை. அப்ப ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்ப டிவைட்ல போகுமா? டிவைடட் பை 20. 1 டைம் போகும், 5 டைம்ஸ் போகும். இப்ப 5×8 40, 4×5 5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. 540 ரூபாய் அப்படின்றதான் 100%. 100% என்னது? வாங்கிய விலை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? HCF அண்ட் LCMல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். இரு எண்களின் மீச்சிமா ஆனது 1820 மற்றும் மீப்போவா 26. இதில் ஒரு எண்ணின் மதிப்பு 130 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரு எண்களுடைய மீச்சிமா, அதாவது LCM அப்படின்றது 1820 அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. HCF எவ்வளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 26 அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுல ஒரு நம்பருடைய மதிப்பு 130ன்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்றது நமக்கு தெரியும். LCM × HCF இஸ் ஈக்குவல் டு N1 × N2 அப்படின்றதுதான் ஃபார்முலா. இதுல நம்ம அப்படியே எடுத்து எழுதுனா போதும். அப்ப 1820 × 26 இஸ் ஈக்குவல் டு N1 அப்படின்றது 130 × N2. நமக்கு N2 தான் தேவை. அப்ப 130 ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரப்ப டிவைட்ல போயிருமா? அப்ப 1820
இன்ட்டு 26 டிவைடட் பை 130 இஸ் ஈக்குவல் டு N2 அப்படின்றது எடுத்துக்கிறோம். 0 0 கட் ஆயிரும். 1 13 13 2 13 26. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா 4 6 3 364 அப்படின்றது தான் இன்னொரு எண்ணு. ஓகேங்களா? ஆவரேஜை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். ஒரு வகுப்பறையில் 20 மாணவர்கள் மற்றும் 30 மாணவிகள் உள்ளன. 20 மாணவர்கள் வயதுகளின் சராசரி 11, 30 மாணவிகள் வயதுகளின் சராசரி 12 எனில் மொத்த வகுப்பறை வயதுகளின் சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பறையில 20 மாணவர்கள் இருக்கிறாங்க. 20 மாணவர்கள். அதே மாதிரி மாணவிகள் அப்படின்னா 30 பேர் இருக்காங்க. இந்த 20 மாணவர்களுடைய வயதுகளோட சராசரி 11, 30 மாணவிகளுடைய வயதுகளின் சராசரி 12ன்னு சொல்லி கொடுத்துட்டு மொத்த வகுப்பறையினுடைய சராசரி வயதுகளினுடைய சராசரியை நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. முதல்ல நம்ம சராசரினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்ப 20 மாணவர்கள் இருக்காங்களா, இதவே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அப்ப 20 மாணவர்கள் X1 X2 X3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 20 மாணவர்கள் அப்படின்றவங்களோட வயதுகளை நம்ம எழுதியிருக்கோம். X1ஓட வயது, X2ஓட வயது, X3ஓட வயது. இவங்க இந்த மாதிரி 20 பேரோட வயதுகளையும் கூட்டி 20ஆல வகுத்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியதான் சராசரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப மாணவர்களோட வயதுகளுடைய கூட்டுத்தொகை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்ப வயதுகளுடைய கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க நம்ம 20 ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்ப 20 ஈக்குவல் இந்த பக்கம் 220 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப 20 மாணவர்களோட வயதுகளுடைய கூட்டுத்தொகை அப்படின்றது 220 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம மாணவிகளை கண்டுபிடிக்கணும்னா இங்க 30ன்னு வரும், இங்க 12 வருமா, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 360 அப்படின்னு சொல்லி வருமா? அப்ப மொத்த வகுப்பறையினுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கூட்டிடலாமா? 0 8 5 580 அப்படின்றது தான் இந்த 20 மாணவர்கள் 30 மாணவிகளோட வயதுகளுடைய கூட்டுத்தொகை அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம கூட்டுத்தொகை தெரிஞ்சிச்சு, சராசரி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். எல்லா வயதுகளையும் கூட்டி மொத்த மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கையை நம்ம கீழே போடணும். அப்ப 20 + 30னா 50 அப்படி சொல்லி மாறுமா? அப்போ ஒரு 0 கட் ஆயிரும். 4 5 5 4 5 5 ரிமைனிங் 3 இருக்கும். 6 5 30. அப்ப 11.6 இயர்ஸ் அப்படின்றதா இந்த 50 மாணவ மாணவிகளினுடைய வயதுகளின் சராசரியாக இருக்கும். ரீசனிங்ல இருந்து 5 சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து கேலண்டர்ல இருந்து ஜனவரி 1 2007 திங்கட்கிழமை எனில் ஜனவரி 1 2008 என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேலண்டர் சம்ல நம்ம முதல்ல வருஷத்தை பார்க்கணும். 2007ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது செஞ்சுரி இயரா இல்லையா? செஞ்சுரி இயர் கிடையாது. 2000 2100 தான் செஞ்சுரி இயர். செஞ்சுரி இயரா இருந்தா 400ஆல வகுக்கணும். செஞ்சுரி இயரா இல்லை அப்படின்னா எதால டிவைட் பண்ணணும்? 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் ஆகும்போது எந்த ஒரு மீதியும் இல்லாம டிவைட் ஆச்சு அப்படின்னா அது லீப் இயர். அதுவே 4ஆல டிவைட் ஆகும்போது ஏதோ மீதி விழுந்தது அப்படின்னா அது வந்து ஆர்டினரி இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2007 வந்து கண்டிப்பா 4ஆல டிவைட் ஆகாது. அதப்ப அது வந்து ஒரு ஆர்டினரி இயர். ஆர்டினரி இயருக்கு எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னா 52 வாரங்களும் பிளஸ் 1 நாளும் இருக்கும். இதுவே லீப் இயருக்கு 52 வாரங்களும் பிளஸ் 2 நாளும் இருக்கும் அப்படின்றதான் கான்செப்ட். ஓகேவா? அதே மாதிரி ஜனவரி 1ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜனவரி 1 2007 அப்படின்றது திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த வருஷத்துல நாள், அதாவது வாரத்தினுடைய நாள் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த வாரத்தினுடைய இறுதி நாள் அப்படின்றது என்ன கிழமையாக இருக்கும்? நமக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். இப்ப இந்த 52வது வாரத்துல லாஸ்ட் வாரமே எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வாரத்துல நாள் திங்கட்கிழமையா இருக்கும். லாஸ்ட் வாரத்துல கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். பிளஸ் 1 நாள் இருக்கு. அப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு மறுநாள் அப்படின்றது திங்கட்கிழமையா இருக்கும். இதோட இந்த வருஷம் முடிஞ்சிடும். எந்த வருஷம்? 2007 வந்து முடிஞ்சிரும். நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? ஜனவரி 1 2008 கேட்டிருக்காங்க. அப்ப லாஸ்ட் நாள் திங்கட்கிழமை, அப்ப மறுநாள் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மறுநாள் என்ன கிழமையா இருக்கும்? செவ்வாய்க்கிழமை அப்படின்றது தான் இந்த சமக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? செவ்வாய் அப்படின்றது தான் இந்த சமக்குரிய. அனாலஜில இருந்து ஒரு சம் பார்க்கலாம். 169:13 சச் தட் 289 என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப 13 169 13 ஸ்கொயர் அப்படின்றது தான் 169. அப்ப 289 அப்படின்றது என்ன ஸ்கொயர் அப்படின்னா 17 ஸ்கொயரோட ஆன்சர் அப்படின்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி நீங்க வந்துட்டு ரீசனிங் பார்ட் பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோஸை பாஸ் பண்ணிருங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். ஒரு வரிசையில் 40 மாணவர்கள் உள்ளனர். ஏ என்பவர் இடதுபுறத்தில் இருந்து 13வது நபராக உள்ளார் எனில் வலதுபுறத்தில் இருந்து அவர் எந்த இடத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. LR T1 அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. LR T1 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா இதை அப்படியே ஈக்குவல்ட்டா மாத்திருங்க, ரெண்டு பக்கமும் பிளஸ் போட்டுருங்க. அப்ப LR T1 அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு லெஃப்ட் ரைட்டு டோட்டல் 1 அப்படின்றத இது கூடிய எக்ஸ்பான்ஷன்.
இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு வரிசையில 40 மாணவர்கள், அதாவது டோட்டல் அப்படின்றது 40ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஏ என்பவர் இடதுபுறத்திலிருந்து 13வது, இடதுபுறம்னா என்னது, லெஃப்ட் சைட்ல இருந்து 13வது நபராக இருக்கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆர் தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை அப்படியே எடுத்து ஃபார்முலால போடுங்க. இப்போ L is equal to 13 பிளஸ் R is equal to என்னன்னு தெரியாது, R அப்படியே வச்சுக்கோங்க. டோட்டல் அப்படின்றது 40 பிளஸ் 1. இப்போ எனக்கு R தான் தேவை. அப்போ ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வரப்ப R is equal to 40 minus 13 பிளஸ் 1ன்னு சொல்லியிருக்குமா. அப்போ 13 நம்ம இதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னா 27 பிளஸ் 1ன்னு இருக்கும். அப்போ 28 அப்படின்றது தான் ஆர்ல இருந்து, அதாவது ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவருடைய இடமாக இருக்கும். டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். சேகர் அவரது வீட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி நடக்கிறார். பின் இடதுபுறம் திரும்பி 20 கிலோமீட்டர் நடந்து சென்று கிழக்கு பக்கம் திரும்பி 25 கிலோமீட்டர் நடக்கிறார். இறுதியாக இடதுபுறம் திரும்பி 20 கிலோமீட்டர் நடந்து ஒரு இடத்தை அடைந்தார் எனில் வீட்டிற்கும் அவருக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப சேகர் அப்படின்றவர் இருக்காரு, அவர் வீட்டுல இருந்து மேற்கு புறம் திரும்பி 15 கிலோமீட்டர் நடக்கிறாரு. நடந்ததுக்கு அப்புறமா இங்க இருந்து அவரு இடதுபுறம் திரும்புறாரு. அப்போ 9 மணி நேரம் இங்க இருந்து இடதுபுறம் 6 மணிக்கு திரும்பி 20 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அப்புறம் இங்க இருந்து கிழக்கு பக்கமா திரும்பி 25 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அப்புறம் இந்த புள்ளியில இருந்து மறுபடியும் இடதுபுறம், அதாவது 3 மணில இருந்து 12 மணி நடந்து மறுபடியும் அதே தூரம் 20 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இதை பார்த்த உடனே நமக்கு தெரியுது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. அப்ப பியும் பி ஈக்குவல் ஆயிருது. அப்ப எல்லோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், ஈக்குவல்ல தான் இருக்கும். அப்ப 25ல இருந்து 15 கழிச்சோம் அப்படின்னா இந்த ரிமைனிங் பார்ட் அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். அப்ப 25ல இருந்து 15 கழிச்சோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர் அப்படின்றது தான் அவருடைய வீட்டிற்கும் அவர் அடைந்த இடத்திற்கும் இடைப்பட்ட தொலைவாக இருக்கும். அப்படிங்க. டைஸ் அண்ட் கியூப்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். இப்போ நார்மலா நமக்கு டைஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல எடுத்து எழுதுவோமா. ரெண்டுக்கும் காமனான நம்பர் என்னவோ அதை எடுத்து கிளாக் வைஸ்ல எடுத்து எழுதுவோம். இப்போ இந்த ரெண்டு டைஸையும் பாருங்க, 2ன்றது காமன் நம்பரா இருக்கு, அதே டைம்ல 1 அப்படின்றது காமன் நம்பரா இருக்கு. இதை எடுத்து எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா தப்பா தான் வரும். எடுத்து எழுதி பார்ப்போம். 2 அப்படின்னா 1,3 அப்படின்னு சொல்லி எழுதுவோமா. இதே 2 இந்த பக்கம் எழுதணும் அப்படின்னா 4,1ன்னு சொல்லி போடுவோம். அப்போ 1க்கு 4 ஆப்போசிட் சைடா வருது, 1க்கு 3 ஆப்போசிட் சைடா வருது. நமக்கு நல்லா தெரியும் ஒரு நம்பருக்கு ஒரு ஆப்போசிட் சைடு தான் இருக்கும். இந்த 2 ஆப்போசிட் சைடு அப்படின்றது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. 2 நம்பர் வரவே வராது. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 2ன்ற உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 கியூப்லயும் நமக்கு 2 நம்பர் காமனா இருக்கு அப்படின்னா 2க்கு என்னென்ன சைடு ஆப்போசிட் சைடுல வராது அப்படின்றத எடுத்து எழுதுவோம். அப்ப கண்டிப்பா 2க்கு 1 அப்படின்றது ஆப்போசிட் சைடுல வராது, ஏன்னா பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி 3 வராது. இந்த கியூபை பாருங்க, 4 வராது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, 1 2 3 4 வந்துருச்சு. அப்ப 5 6 இந்த 2 நம்பர் தான் இல்லை. அப்ப ஒரு கியூபுக்கு 6 சைடு தான் இருக்கு. அப்ப 5 6 வராது. அப்ப 5 or 6 அப்படின்றது தான் இதனுடைய ஆப்போசிட் சைடா இருக்கும் அப்படின்றத ஆப்ஷன்ல இருக்கும், போட்டு வந்துடலாம். ஓகேங்களா. இன்னைக்குரிய 10 சம்ஸ் முடிஞ்சிருச்சு. மீதி சம்ஸ்லாம் நாளைக்கு பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம் இலக்கை அடையும் வரை. தேங்க்யூ ஆல்.